எல்லாருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் கிளிப்பில் இந்த வருடம் குரு பெயர்ச்சி என்றைக்கு நடக்குது, அந்த குரு பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லது, எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதில் கவனம் தேவை போன்ற சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு விளக்க உரை. இது ஜோதிடம், ஜாதகம் இதில் நம்பிக்கை இருப்பவர்களுக்காக போடப்பட்ட கிளிப்பு. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இந்த கிளிப்பை இனிமேல் பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். குரு பகவான், அவரை பகவான்னே சொல்லுவாங்க. குரு பகவான் இயற்கை சுபர் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கிரகம் இயற்கையிலேயே அப்படின்னு சொல்லுது. ரெண்டு கிரகங்கள் தான் இயற்கை சுபர்கள். ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். இந்த குரு தேவர்களுக்கே குருவானவர் கிரகம். சுக்கிரன் அசுரர்களுக்கு குரு. இந்த குரு பகவான் தெய்வீக அறிவுக்கும் வேதாந்த ஞானத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். ரொம்ப படித்தவர், டீச்சர். ஓகே, ரொம்ப ஒளி படைத்த மேதைகளையும் ஞானிகளையும் உருவாக்கக்கூடிய சக்தி இந்த குரு பகவானுக்கு உண்டு. இவர் நம்மளை யாருக்கும் தலை வணங்காத தன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவர். ஆபரணத்தில் தங்கம், பொண்ணுக்கு ஆதிபத்தியம் பெறுகின்ற கிரகம் குரு பகவான். இவருடைய கலரு மஞ்சள். இவருக்கு பிடித்த கலரும் மஞ்சள். மஞ்சள் வஸ்திரம் தான் இவருக்கு சாத்துவாங்க. இவருடைய ராசிகள் தனுசு ராசி மற்றும் மீன ராசி. குரு கடக ராசியில் உச்சமடைவார். நீங்கள் பிறந்தபோது கடகத்தில் குரு இருந்தாருன்னா உச்சம். யாருக்கு குரு உச்சமாக இருக்கோ அவங்க பெரிய டீச்சர்ஸாக இருப்பாங்க, இல்லை பெரிய டாக்டர்ஸாக இருப்பாங்க, ஆன்மீகவாதிகள், ஞானிகளாக கூட திகழ்வார்கள். மகரத்தில் நீச்சமடைவார் குரு. குருவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள். வேற சுக்கிரன், புதன் குருவுக்கு எனிமீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி. இப்போ இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் 2024 அன்னைக்கு அரவுண்டு மதியம் காலையில் 11:50 அதுக்கு மேலே 12 மணிக்குள்ளே இவர் மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் உட்கார போகிறார். ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் ஆல்ரெடி குருவுக்கு எதிரி, ஏற்கனவே சொன்னேன். இப்போது எதிரி வீட்டில் போய் குரு உட்கார போகிறார். அதனால் இவருடைய கொடுக்கக்கூடிய தன்மைகளும் கொஞ்சம் தடைப்படும். அதே மாதிரி இவர் பழி வாங்கணும்னு நினைக்கிற இடங்களும் கொஞ்சம் இவரால் அவ்வளோ வீரியமாக செயல்படுத்த முடியாது. இந்த குரு பெயர்ச்சி சுக்கிரனுடைய வீட்டில் போய் தங்கிறதுனால ஆரம்பத்தில் பொன் பொருள், அதாவது தங்கம் விலை உயர்ற மாதிரி தெரிஞ்சாலும் தங்கம் திடீரென்று வீழ்ச்சி அடையும் இந்த வருடம், இந்த குரு பெயர்ச்சி ஆன அப்புறம். இவருக்கு கடவுள்னு பார்த்தோம்னா ஒரு கிரகத்துக்கும் ஒரு தேவதை இருக்குது. அந்த மாதிரி குருவுடைய தேவதை யார் அப்படின்னு பார்த்தா பிரம்மன். குருவுடைய வாகனம் யானை. குரு டீச்சர் அப்படின்னு சொன்னேன். டீச்சருக்கு சமஸ்கிருதத்தில் சாஸ்தான்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் சாஸ்தான்னு சொன்னால் ஒரே ஒருத்தர் தான் ஞாபகம் வரும். யாருன்னா ஐயப்பன். ஐயப்பனுடைய வாகனம் பார்த்தாலும் யானை. ஓகே, ஆக்சுவலாக சாஸ்தா 2 பேர் இருக்காங்க. ஒன்று பிரம்ம சாஸ்தா முருகர், இன்னொன்று தர்ம சாஸ்தா ஐயப்பன். முருகரும் கொஞ்ச நாள் ஆதியில் யானை வாகனத்தோட காட்சி அளிச்சிருக்கிறார். இப்போது இந்த குரு பெயர்ச்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இதனால் சில ராசிக்காரர்களுக்கு நல்லது,
சில ராசிக்காரர்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும், சில ராசிக்காரர்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும், இன்னும் சில ராசிகளுக்கு ரொம்ப கடின முயற்சி போட்டாகணும். அப்படின்ற மாதிரி தான் நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி சொல்கிறேன். இப்போது வெறும் இன்ட்ரொடக்ஷன் தான். அதனால் எந்தெந்த ராசி நல்லா இருக்கும், எந்தெந்த ராசிக்கு குரு பலம் இருக்குது, திருமணம் பண்ணலாம் மற்றும் எந்தெந்த கோயில் போகலாம், அதை பற்றி மட்டும் இதில் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த கிளிப்பில் ஒரு ராசிக்குமே சொல்கிறேன். இப்போது இந்த குரு பெயர்ச்சியால் குரு பலம் அடைகின்ற ராசிகள்னு பார்த்தா மேஷராசி, கடகராசி, கன்னிராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் முயற்சிகள் இப்பொழுது எடுத்தால் நல்லபடியாக சீக்கிரமாகவே அமையும். குரு பலம் இருக்கிறதுனால படிப்பில் கூட நீங்கள் இப்போ கொஞ்சம் முயற்சி போட்டிங்கன்னா நல்லா எக்ஸல் ஆகி வரலாம். குரு குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த குரு பலம் வர்றதுனால குழந்தை வழியில் சில நல்ல முன்னேற்றங்கள், நல்ல செய்திகள் கூட சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன இந்த 5 ராசிக்காரர்களுக்கு. இதில் ரிஷப ராசியிலே குரு உட்கார்றார். அதனால் ஜென்ம குருவாய் ரிஷப ராசிக்கு அமையுது. ஜென்ம குரு வந்தபோது தான் ராமர் நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு போனார்னு ஜோதிடம் சொல்லுது, ராமாயணமும் சொல்லுது. ஓகே. துலா ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு வரார். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல குரு வரார். ஸோ துலா ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டமம் ஆயுளை குறிக்கக்கூடியது. அதனால் வண்டி வாகனத்தை ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. இந்த குரு பெயர்ச்சியிலேயே ரொம்ப டாப்பாக இருக்க போகிற ராசின்னு பார்த்தா மேஷராசி தான். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா மேஷராசிக்கு குரு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம் போன்ற இடத்துல உட்கார்றது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சனி இவங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு. கேது 6ஆம் இடத்துல இருப்பதும் ரொம்ப சிறப்பு. ராகு மட்டும்தான் நல்லா இல்லை. அதனால் டாப்பாக இருக்கக்கூடிய ராசி மேஷராசி மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சுமாராக இருக்குது, மற்ற கிரகங்கள் டாப்பாக இருக்குது. சுமாரான ராசிகள் அப்படின்னு பார்த்தா கடகராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசி. கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசிகள், சிரமப்பட வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம், மிதுனம் மற்றும் தனுசு. இப்போ இதில் சொல்லாத ராசிகள் யாருன்னு பார்த்தா சிம்மம், கும்பம் அண்ட் மீனம். இந்த 3 ராசிக்கும் ரொம்ப கடின முயற்சி போட்டாகணும் இந்த குரு பெயர்ச்சியில். இதில் நான் சொன்ன கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ராசிகள் மற்றும் வஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசிகள் ரிஷபம், மிதுனம், தனுசு, சிம்மம், கும்பம், மீனம். இந்த 6 ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது குருவுடைய க்ஷேத்திரங்களான ஒன்று திருச்செந்தூர், இல்லைன்னா ஆலங்குடி, இல்லைன்னா தஞ்சாவூரில் இருக்கிற வசிஷ்டேஸ்வரர் கோயில், இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் குருவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை சுத்த சைவமாக இருக்கணும். வியாழக்கிழமை முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுக்கணும். வியாழக்கிழமை அதாவது ஒரு பசுமாட்டுக்கு ஒரு 2 வாழைப்பழம் கொடுக்கலாம். இல்லை உங்கள் ஊரில் புறாக்கள்லாம் இருந்தால் அதுக்கு ஏதாவது கொடுக்கலாம். முடிஞ்சால் கோயிலுக்கு போய் அன்றைக்கி குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கேற்றிட்டு வரதும் நல்லது. கோயிலுக்கு போய் அன்றைக்கி விளக்கேற்ற முடியாது அப்படின்னாக்கா தட்சிணாமூர்த்தியுடைய ஃபோட்டோவை வீட்டிலையே பிரிண்ட் பண்ணி பூஜை ரூமில் வைக்கலாம். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வீட்டிலையே வச்சு வணங்கிட்டு வரதும் நல்லது.
குருவுடைய காயத்ரி மந்திரம் கூகுள் பண்ணி அதை இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லணும். ரிஷபம், மிதுனம், தனுசு, சிம்மம், கும்பம் மற்றும் மீன ராசிக்காரர்கள். ஓகே, நீங்கள் பிறந்த போதே குரு ரிஷபத்தில் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் ஜூபிட்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு மேற்கத்திய ஜோதிடம் சொல்லுது. குரு அவர் உங்களுக்கு நீங்கள் பிறந்த போது எங்கே இருந்தாரோ அதே இடத்துக்கு திருப்பி வரார். அப்படின்னா என்னென்னா, இப்போ கம்ப்யூட்டர் எப்படி ரீபூட் பண்ணுறோம், ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது அது ரீபூட் ஆகுது இல்லை, அந்த மாதிரி குரு உங்கள் இந்த நீங்கள் பிறந்தபோது ரிஷபத்தில் குரு இருந்தாருன்னா அவர் இப்போ நிறைய செயல்களை உங்களை புதுசாக யோசிக்க வைப்பார். இவங்க யாருன்னு பார்த்தா, இவங்களுக்கு இப்போது ஒரு 12 வயசாக இருக்கலாம், 24 வயது, 36, 48, 60 வயது, 72 வயது மற்றும் 84 வயதில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு அங்கே ரிஷபத்தில் தான் குரு இருந்திருப்பார் நீங்கள் பிறந்த போது. ஸோ உங்கள் வே ஆஃப் திங்கிங்கை மாற்றணும். உங்கள் வே ஆஃப் பிலீஃப் சிஸ்டம் எது மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்களோ அது வேலை செய்யலைன்னா அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி, ஆற்றலை இப்போ குரு இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பார். நல்ல தெளிவான முடிவுகளை எடுக்க வைப்பார் வென் ஜூபிட்டர் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? இப்போது இந்த கிளிப்பை இதோடு நிப்பாட்டிக்கிறேன். அடுத்த கிளிப்பில் நான் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நன்றி.